அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று விக்ரமாதித்தியன் அடுத்த கதை என்னான்னு பார்க்கலாம். இன்றைய கதையின் தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் கந்தர்வ பெண். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விக்ரமன் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, மரத்துலேருந்து வேதாளத்தை எடுத்து அவன் தோள் மேலே போட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். அந்த வேதாளம் என்ன சொல்லுதுன்னா, மன்னா, உன்னை போல் விடாமுயற்சி செய்யும் சிலர் கடைசி நிமிடத்தில் அவங்க கொள்கையை கைவிட்டுறாங்க. அது நாள் வரைக்கும் செய்த முயற்சியை வீணாக்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் கதையை தான் உனக்கு நான் சொல்ல போகிறேன். வா நம்ம கதைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேதாளம் சொல்லுது. வைசாலி ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அதில் திரிசங்கம் ஒரு ஊர். அந்த ஊரில் கலாதரன் ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தான். அந்த சிற்பி வடிக்கிற சிலை எல்லாருமே அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். அதாவது அவ்வளோ அழகாக, அதை பார்த்தீங்கன்னா அது சிலையா இல்லை உண்மையான வடிவமான் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், பௌர்ணமி அன்னைக்கு அவங்க வீட்டு மொட்டை மாடி மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தூங்கும்போது ஒரு கனவு வருது. அவன் கனவில் ஒரு இளமங்கை தோன்றி, சிற்பியே, என்னுடைய சிலையை நீ கல்லில் செதுக்குவியா? இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றுவாயா அப்படின்னு கேட்குது அந்த பெண். இதை கேட்டவுடனே அவனுக்கு அவனுடைய மனம் பறி கொடுத்து விட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அவ்வளோ அழகாக இருப்பாள். அதனால் அவன் சொல்கிறான், கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னுடைய வடிவத்தை நான் சிலையாக செதுக்கிறேன். அடுத்த பௌர்ணமிக்கு நீ வர்றதுக்கு முன்னாடி உன் சிலை ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லி முடித்தவனே அவன் கனவும் கலைஞ்சு போயிடுது, அவன் தூக்கமும் கலைஞ்சு போயிடுது. மறுநாளே எழுந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ஊரில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு, அந்த இடத்துல நிறைய மலைகள் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அவன் இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு அந்த சிலையை செஞ்சு முடிச்சிடுறான். ஏன்னா அவனுக்கு கனவு போயிட்டாலுமே அந்த பெண்ணினுடைய உருவம் அவன் மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சு. அந்த சிலையை கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சிடுறான். அந்த கலாதரன் கனவில் வந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கந்தர்வ லோகத்து பெண். அவளுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலாஞ்சனா. அவள் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அவளுடைய தோழிகள்லாம் அழைச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வர்றது தான் அவளுடைய வழக்கம். அப்படி ஒரு முறை வரும்போது தான் கலாதரன் கனவுல தனக்கு ஒரு சிலையை செய்யின்னு சொன்னது. இதே மாதிரி என்ன பண்ணுறான்னா, அடுத்த பௌர்ணமி வந்துடுச்சு. அவளும் அவளுடைய தோழியும் பூலோகத்துக்கு வராங்க. எங்கே வராங்க? நேராக அந்த திரிசங்கம் கிராமத்துக்கு வராங்க. அங்கே வந்தவொடனே கலாதரன் செஞ்சு வச்சான் இல்லையா, அந்த சிலையை காமிச்சு அவங்க தோழிக்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறாவோ. அவளுடைய தோழி எல்லாரும் அந்த சிலையை பார்த்தோன்னே அவ்வளோ ஆச்சரியம். ஏன்னா அந்த சிலையும் உண்மையாக இருக்கிற நீலாஞ்சனா அவளையும் பார்த்தா ஒரு வித்தியாசம் இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்தவொடனே அவங்க தோழிகளை என்ன சொல்கிறாங்க, இதற்கு உயிர் கொடுத்துட்டினா பூலோகத்துலேயும் ஒரு நீலாஞ்சனா இருப்பா அப்படின்றாங்க. இன்னொருத்தி என்ன சொல்கிறான்னா, நீ இதுக்கு உயிர் கொடுத்துரு. இன்னொரு தோழி என்ன சொல்கிறான்னா, இதுக்கு உன்னுடைய அறிவையும் மனதையும் கொடுத்துருன்றா. இதெல்லாம் கேட்டவுடனே நீலாஞ்சனா சொல்கிறா, இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டா அப்போ நான் என்ன ஆவறது அப்படின்னு கேட்குறா. அதற்கு அவங்க தோழிகள் என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற? நமக்கு எல்லாருக்கும் ஒரு அபூர்வ சக்தி இருக்குது. நீ சிறிது காலம் உன்னுடைய உயிர், உன்னுடைய மனம், உன்னுடைய புத்தி இது எல்லாத்தையும் இந்த சிலைக்கு கொடுத்துரு. அதே சமயம் உன் உயிர், உன் மனம், உன் புத்தி உன்னிடமும் இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், கந்தர்வ லோகத்திலையும் பூலோகத்திலையும் இரட்டை பிரிவுகளாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தோழிகள். அதை கேட்டவுடனே நீலாஞ்சனா சொல்கிறா, ஐயோ எப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது. இதை கேட்டாலே பயமாக இருக்குது. அது இல்லாமல் இது விபரீத விளையாட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் தோழிங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, சிறிது காலம் நீ உன்னுடைய அறிவை இந்த பொம்மைக்கு கொடுத்துட்டினா உன்னுடைய அறிவால் இங்கே நீ நிறைய சாதிக்கலாம் அந்த பூலோகத்தில், யோசிச்சு பாருன்னு சொல்கிறாங்க. அந்த யோசனை நீலாஞ்சனுக்கு பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவளுடைய சக்தி, அவளுடைய உயிர் எல்லாத்தையும், அவளுடைய புத்தி எல்லாத்தையும் அந்த சிலைக்கு கொடுத்துட்றா. நீலாஞ்சனா அவளுடைய உயிர் கொடுத்த உடனே அந்த பொம்மை உயிர் தெழுது. உறக்கத்திலிருந்து யாரோ எழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு அந்த பொம்மை எழுந்து நிற்குது நீலாஞ்சனாவா. அது இப்போ யாருன்னா பூலோக நீலாஞ்சனா.
மறுநாள் என்ன பண்ணுது, அந்த பூலோக நீலாஞ்சனா என்ன பண்ணுறாங்கன்னா நகருக்கு சென்று அவங்களுடைய திறமையை காட்டலான்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. காலையில் ஒரு காட்டை கடந்து போகிறாங்க. அந்த கடந்து போகும்போது திடீர்னு ஒரு புதர்லேருந்து ஒரு புலி வந்து அவன் மேலே பாய பார்க்குது. உடனே தூரத்தில் ஒரு அம்பு வந்து அந்த புலியை வந்து தாக்கிடுது. அவள் உடனே திரும்பி பார்க்குறா, யாரா அது அம்பு போட்டான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் திரும்பி பார்க்குறா. ஒரு தூரத்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து குதிரை மேலே வரான், இவளை நோக்கி வரான். கிட்ட வந்தவொடனே அவன் கேட்குறான், நீ யார், இந்த காட்டில் இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். நீலாஞ்சனா முதல் பார்வையிலே அவனை பார்த்தவொடனே அவளுடைய மனதை வந்து பறி கொடுத்துட்றா. நான் வந்து பிழைக்க தேடி இந்த ஊருக்கு வந்தேன், வரும்போது தான் இந்த புலி வந்து என்னை குறுக்கிடுச்சு, என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு மிக்க நன்றி. ஆனால் என்கிட்ட வந்து வாள் மட்டும் இருந்திருந்தா நானே இந்த புலியை கொன்று இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அட, பெண்ணான உனக்கு வாள் வீச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வியப்பாக கேட்குறான். அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, என் பெயர் வந்து நீலாஞ்சனா, எனக்கு எல்லா போர்க்கலைகளும் தெரியும், நான் வைசாலி மன்னரை சந்தித்து என்னை படையில் சேர்த்துக்கொள்ளுமாறு கேட்க போகிறேன், உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாவோ. அதுக்கு அவன் சொல்கிறான், என் பெயர் வந்து பிரபாகரன், நீ மிகவும் அறிவாளியாக இருக்கன்னு எனக்கு தோணுது, ஆனால் நீ பெண்ணாக இருந்தினா உன்னை வந்து படையில் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ என்ன பண்ணுனா ஒரு ஆண் வேடம் போட்டிருக்கோ, நானும் படையில் சேர்றதுக்கு தான் போயிட்டுருக்கேன், அவந்தி ராஜ்ய மன்னர் வந்து நமது ராஜ்யத்து மீது படையெடுத்து வருகிறாரு, அதனால் நம்ம மன்னர் வந்து ஏராளமான வீரர்களை வந்து திரட்டுகிறாரு, நீ என்னுடன் வா, நான் உன்னை வந்து அழிச்சுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பிரபாகர். உடனே வந்து பிரபாகரனும் நீலாஞ்சனாவும் இருவரும் சேர்ந்து ஊருக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ராஜாவை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்பொழுது பிரபாகரனும் நீலாஞ்சனாவும் ராஜாவை போய் பார்த்தாங்களா, அவங்க வந்து நாட்டின் போரில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்களா இல்லையா, இப்போது பூலோகத்தில் உருவான நீலாஞ்சனா என்ன ஆனா, மேலோகத்துலேருந்து வந்த நீலாஞ்சனா மறுபடியும் வந்து நீலாஞ்சனாவுடைய உயிரை வந்து பெற்றுக்கொண்டாலா இல்லையா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாகம் 2 நம்ம பார்க்கலாம்.